Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கால்நடை ஆய்வாளர் சங்கம் சார்பில் மாவட்ட பேரவை கூட்டம் நடைபெற்றது. 70 வயது நிரம்பிய ஓய்வூதியர்களுக்கான ஓய்வூதியத்தை 10% உயர்த்தி வழங்க வேண்டும், கிராமப்புற விவசாயிகளின் கால்நடைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கூட்டம் நடைபெற்றது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பெய்த தொடர் மழையால் 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்தனர். வீரமாங்குடி, தேவன்குடி, மணலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கதிர் வரும் நிலையில் இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி வீணாகின. திறனற்ற ஸ்டாலின் அரசு வாய்க்கால்களை தூர்வார அலட்சியம் காட்டியதால் பயிர்கள் வீணானதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மழை வெள்ளத்தால் ஏகப்பட்ட நடவுகளை 2000 ஏக்கருக்கு மேலே உள்ள நடவுகள் சேதமடைஞ்சிருக்கு. என்ன காரணம்னா வாய்க்கால்கள் தூர்வாரப்படாதது தான் காரணம். நெருக்கி ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபா வரைக்கும் செலவாகுது. எல்லா நடவுமே அழிஞ்சு போச்சு. புனவாசல்லேருந்து உள்ள தண்ணி பூரா இங்கே வந்து தான் வடியணும். இன்னும் 4 நாளைக்கு இந்த தண்ணி எதுவுமே வடியாது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள சிவராமங்கலம் மற்றும் அப்பன் கோவில் கிராமங்களில் சுமார் 200 குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நிவாரண முகாம்களுக்கு செல்ல வேண்டுமென்றால் கூட இடுப்பளவு தண்ணீரில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றின் கரையை பலப்படுத்தும் பணிகள் தற்போது நடந்து வரும் நிலையில் அது பாதியிலேயே நிறுத்தப்பட்டதால் இந்த அவல நிலை ஏற்பட்டதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். உடனடியாக உணவு மற்றும் தண்ணீர் உள்ளிட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. கல்லூரி வளாகத்தின் இரத்த வங்கி, குழந்தைகள் வார்டு உள்ளிட்ட பகுதிகள் மழைநீர் சூழ்ந்து குளம் போல காட்சியளிக்கின்றன. மனநல பிரிவிலும் மழைநீர் புகுந்ததால் அங்கிருந்த நோயாளிகள் முதல் மாடிக்கு மாற்றப்பட்டுள்ளனர். கடந்த முறை ஏற்பட்ட பெருவெள்ளத்திலிருந்து ஸ்டாலின் அரசு எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் மீட்பு பணிகளையாவது விரைவாக செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகில் உள்ள ஆதனூர் பகுதியில் குண்டாறு ஆற்றின் கரைகள் உடைந்து விவசாய நிலங்களில் வெள்ள நீர் புகுந்துள்ளது. சுமார் 300 ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டு சேதமடைந்துள்ளது. ஆற்றின் கரைகளை பலப்படுத்தி முறையாக குடிமராமத்து பணிகள் செய்ய வேண்டும் என பலமுறை பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்த போதும் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள நக்கலப்பட்டி கிராமத்தில் மழைநீர் குடியிருப்புகளை சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி, ரேஷன் கடை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் அரசு நடவடிக்கை எடுக்கும் என நம்பியிருக்காமல் தாமாகவே மழைநீரை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர்.